டிசம்பர் 18 மகாநதியில் இன்னைக்கான எபிசோட என்ன நடந்ததுன்னா, தாத்தா வந்து விஜய் கிட்ட பேசுகிறாங்க. காவேரி பற்றி கொஞ்சம் நினச்சிப்பாரு அப்படின்னு. விஜய் என்ன தாத்தா காவேரி தப்பாக நினச்சிக்கிட்டாளா அப்படின்னு கேட்டோன்னே தாத்தா சொல்கிறாங்க, காவேரி அப்படிலாம் நினைக்கல, கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தால், அதுக்கப்புறம் தெளிவாய் அவளே கிளம்பி போயிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அப்படி தானே, காவேரி என்னை பற்றிலாம் அப்படி நினைக்க மாட்டா, அப்படி நினச்சிருந்தா அவளே போய் வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்திருப்பாளா, அவளுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, அவளை தாண்டிலாம் என்னால் யோசிக்க முடியாது தாத்தா, அவள் அந்த இடத்துல இருக்கா அப்படின்றோன்னு தாத்தா சொல்கிறாங்க. நீ கரெக்டாக இருந்தால் ஓகே தான், நான் தான் கொஞ்சம் வயசான ஆள், சரி நீ எதுவும் நினச்சிக்கிடாத அப்படிங்கிறாங்க. உடனே விஜயும் சரி தாத்தா நான் போயிட்டு காவேரியை பார்க்க போகிறேன், ஆஃபீஸ் போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா நீ ரொம்ப டயர்டாக இருக்க, நீ போக வேண்டாம், படுத்து ரெஸ்ட் எடுவேன், நான் ஃபோனில் பேசிக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் சரி தாத்தான்னு அவங்க ரூமுக்கு போயிட்டு லெட்டர் எழுதி வச்சாங்களா அதை பார்க்காங்க. காவேரி படிச்சிருப்பாங்க, ஏன்னா லெட்டர் தான் ராகினி எடுத்துட்டாங்க, ஆனால் காவேரி படிச்சிருப்பாங்கன்னு நினச்சிட்டு சார்ஜ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குமரனை கட்டுறாங்க, ஆடிஷன் போயிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியாக கட்டி பிடிக்கணும் போல், அந்த பொண்ணு கட்டி பிடிச்சோடனே குமரன் ஒரு மாதிரி தட்டி விட்டுறாங்க. உடனே சுற்றி இருந்த ஜட்ஜஸ்லாம் என்ன குமரன் இப்படி பண்ணிட்டீங்க, கடைசி நேரத்தில் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரிபிள் இருக்குதா, அதுக்காக உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும், செகண்ட் டைம் பிச்சு உதறீங்க, இதே மாதிரி எல்லா டைமும் நடக்காது, டாப் 10 நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கெல்லாம் செகண்ட் சான்ஸே கிடையாது அப்படின்றாங்க. உடனே குமரன் சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டு இந்த ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நடிச்சு கட்டுறாங்க. உடனே எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா காவேரியை கட்டுறாங்க. அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க. அங்கே மேலே அதிகாரி யாரோ லேபருக்கு வந்து சரியாக காசு கொடுக்காம கமிஷன் எடுத்திருக்காரு, அதனால தான் லேபர்லாம் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. உடனே காவேரி அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, லேபர்ஸ்க்கு பேசின அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னோடனே அவர் ரொம்ப பேசுகிறாங்க மேடம், எல்லோரும் நார்த்லேருந்து பேசாமல் ஆளை இறக்கிடுவோமா அப்படின்னோடனே காவேரி அவங்கள திட்டுறாங்க. ஒழுங்காக அவங்களுக்கு பேசின அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்கள வச்சு வேலை பார்க்க பாருங்க அப்படின்னு சொல்லி கோவமாக அவங்கள சத்தம் போட்டுட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. உடனே ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சார்ஜர் எடுத்துகிட்டு போலே வரும், பேசாமல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ பார்த்துருவோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுறாங்க. காவேரி வெண்ணில பக்கத்தில் போய் பக்கத்தில் 2 நர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. மேடம் நீங்கள் என்ன, இவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னே எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. உடனே காவேரி அதுக்கப்புறம் விஜய் எங்கன்னு கேட்டோன்னே விஜய் உடனே அந்த நர்ஸு இவங்க ஹஸ்பண்டை கேட்கிங்களா, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, போக மனசே இல்லாமல் தான் போனாங்க, நைட்லாம் தூங்காமல் இவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னோடனே பக்கத்தில் இருந்த நர்ஸ் என்னடி ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன், கேரவன் தானே சைன் போட்டார் அப்படின்னோடனே அந்த பொண்ணு ஐயோ எனக்கு தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு திரும்ப காவேரிட்ட சாரி மேடம், அந்த இவருக்கு இந்த பொண்ணுக்கு என்ன வேணும், நைட்லாம் முழிச்சிருந்து பார்த்தாரு, அதனால அப்படி கேட்டுட்டேன், சாரி மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே காவேரிக்கு ஒரு மாதிரி அழுவியாக வந்துட்டு அவர் ஹஸ்பண்டா நான் யார் அப்படின்னு ஒரு மாதிரி எமோஷனலாக சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி ஃபீல் பண்ணுறாங்க, ஃபோனை பார்க்காங்க, விஜய் கால் பண்ணவே இல்லை, இவர் காலே பண்ண மாட்டார், சரி நம்ம வீட்டுக்கு போ அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா விஜய் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு கிளம்பி ரெடியாகி தாத்தா பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. உடனே தாத்தா என்னடா கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்டேன்னு அதுக்கு விஜய் ஆமாம் தாத்தா நேராக ஆஃபீஸ் போயிட்டு காவேரி கூட்டிகிட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா என்ன பொண்டாட்டி ஐசிக்கு போறி அப்படின்னு கேட்டேன்னு அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, என்ன தாத்தா இந்த மாதிரிலாம் பேச நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு தோணுது, எனக்கு காவேரியை பார்த்தா போதுன்னு இருக்கு, அவள் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு எப்படி தெரியுமா தாத்தா இருக்குது, நீங்கள் எல்லாரும் எனக்கு பக்கத்தில் இருந்தாலும் காவேரி இல்லைன்னா யாருமே என் பக்கத்தில் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே தாத்தா சிரிக்கிறாங்க. உடனே விஜய் தாத்தா நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்கிடாதுங்க, உங்கள் மேலே அதுக்காக பாசம் இல்லைலாம் நினைக்காதீங்க அப்படின்னு அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க, எனக்கு புரியுதுடா, பொண்டாட்டி இல்லைன்னா இப்படி தான் இருக்கும், இதுதான் புருஷன் பொண்டாட்டி பந்தம், நேற்று நீ இல்லாமல் அவளும் அப்படி தான் இருந்தா, அவள் வெளியே சொல்லலை நீ வெளியே சொல்லிட்டு, அவள் வெளியே சொல்லனாலும் எனக்கு புரிஞ்சிட்டு, சரி நான் பேசி உன் டைமை வேஸ்ட் பண்ணலை, நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா விஜய் கார் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. வெளியே காவேரியோட பாட்டியும் அவங்க அம்மாவும் நிற்காங்க. இவங்கள பார்த்துட்டு உடனே விஜய் பக்கத்தில் வந்து என்னத்தை காவேரி ஆஃபீஸ் போயிட்டாளா, அங்கே வீட்டில் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி ஆஃபீஸ் போயிட்டாளா, என்கிட்ட சொல்லவே இல்லை, நானும் அவளை தான் கூட போகிறேன், ஆஃபீஸ்க்கு போய் அவளை கூட்டிகிட்டு வெளியே போகலான் இருக்கேன் அப்படின்னோடனே அவங்க பாட்டி மெதுவாக அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே காவேரியோட அம்மா இருங்க அதெல்லாம் கேட்காதீங்காங்க. உடனே விஜய் வெண்ணிலா பற்றி தானே கேட்கிங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கா, டாக்டர் நர்ஸு பார்த்துக்கிறாங்க அப்படின்னோடனே பாட்டி சரி அப்படிங்கிறாங்க. ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை முதலாளியாக உடனே கிளம்பி போயிட்டா அப்படின்னோடனே அவங்களுக்கு சிரிப்பு வருது. சரி அத்தை நான் போயிட்டு வரேன், நான் உங்கள் மகளை கூட்டிட்டு மகாபலி வர வரைக்கும் போகிறேன், வரது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னோடனே அவங்களும் சிரிச்சுக்கிறாங்க. இதோட இன்னைக்கான சீன் முடியுது.